வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ மார்ச் 13க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான். ஸோ இன்னைக்கு நம்ம மார்ச் 13 நியூஸை வந்து டமால்னு பார்த்துட்டு போகிறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது queries என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் என்னோட ஐடி பார்த்தீங்கன்னா Jackson_CWJ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சடனாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதை மாதிரி வேறு எதுவும் உங்களுக்கு queries அப்பீல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா crackvithjack@gmail.comக்கு மெயில் போடுங்க. crackvithjack.comல பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ கோர்ஸ் 999க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். பிகினர்ஸ்லாம் வந்து வீடியோ கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் A to Z உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அருமையான வீடியோஸ்லாம் உள்ளே இருக்குது. அதை மாதிரி மெயின்ஸ் PDF கோர்ஸ்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து 299 ருபீஸ். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு 13ஆம் தேதி நியூஸை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கான முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். அப்பாயின்மெண்ட்ஸ். என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து இம்ரான் அமீன் சித்திக்கை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் டென்யூருக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இந்தியன் பேங்க்குக்கு இம்ரான் அமீன் சித்திக் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் இப்போ ப்ரெசண்ட்டாக இந்தியன் பேங்கோட ஜென்ரல் மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஷெனாய் விஸ்வநாத் அண்ட் C.K. ராமச்சந்திரன், இவங்களும் வந்து இந்தியன் பேங்கோட அதர் 2 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கான க்ளூ பார்த்தீங்கன்னா இந்தியனு இம்ரானு ஒரு ஃப்ளோவாக இருக்கா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 இயர்ஸ் டென்யூருக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இம்ரான் போடப்பட்டிருக்காரு. இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, தமிழ்நாடு. இந்தியன் பேங்கோட CEO பார்த்தீங்கன்னா பத்மஜா சுந்த்ரு. இந்தியன் பேங்கோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா யுவர் ஓன் பேங்க். சரிங்களா? ரீசன்ட் நியூஸ், இந்த மாதிரி பேங்க் பற்றின ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நபார்ட் சேர்மன் GR சிந்தலா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து APRACA அதற்கு வந்து சேர்மனாக போடப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மேட்டம் வெங்கட்ட ராவோ பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு MDN CEO போடப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா? திரும்பியும் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். என்ன சூழ்நிலையிலும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி போடுறத விட மாட்டேன். நீங்களும் பார்க்குறத விட்டுறக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியமாக இருங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். மித்தாலி ராஜ், அதாவது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரஷ்ன்னு சொல்லலாம் மித்தாலி ராஜை. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜோத்பூர் ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. இது என்னையா நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் கிரிக்கெட்டர் பார்த்தீங்கன்னா 10,000 ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நம்மலாம் 90s கிட்ஸ் ஸ்கூலில் வந்து கிரிக்கெட் கார்டு வச்சு விளையாடுவோம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா சச்சின் தான் 13,000 ரன்னு 20,000 ரன்லாம் ஸ்கோர் பண்ணியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உமனும் கிரிக்கெட்டரும் அதில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மித்தாலி ராஜ் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் கிரிக்கெட்டர் வந்து இந்த ஸ்கோரை வந்து ரீச் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் இந்தியாவில் இவங்க ஃபஸ்ட்டு ஓகே, அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் யார் சார் ஃபஸ்ட்டு இந்த 10K ரன்னை வந்து ஸ்கோர் பண்ணது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. சரிங்களா? ஃபார்மர் இங்கிலாந்து கேப்டன் ஒரு பெண்மணியான சார்லட் எட்வர்ட்ஸ், இவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 ரன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது மித்தாலி ராஜ் பார்த்தீங்கன்னா செகண்டு, இந்தியன் லெவலில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் கிரிக்கெட்டர் மித்தாலி ராஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 212 ODI வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2003 அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க, 2015 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இது பற்றின நியூஸ். ரீசன்ட் நியூஸ் அப்படியே கிரிக்கெட் சம்மந்தமாக பார்த்தோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், டாமி பியூமண்ட் பார்த்தீங்கன்னா ICC இது என்ன சொல்லுவாங்க, மந்த் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த மந்த் வந்து வாங்கியிருக்காங்க. அதை மாதிரி இந்தியன் கேப்டன் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டர் 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அடுத்து UP CM டு இனாக்ரேட் காலனாமாக் ரைஸ் ஃபெஸ்டிவல் இன் சித்தார்த் நகர் டுடே. அதாவது இதை வந்து நான் தமிழில் நல்லா விவரிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதாவது யூபியில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் லான்ச் பண்ணாங்க. சரிங்களா? உங்களுக்கே தெரியும். அதாவது என்னன்னா 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட், ஒரு மாவட்டம் ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதுக்கு கீழே வந்து இது எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த மாதிரி
ஃபெஸ்டிவல் வந்து ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது எதற்காகனா ஃபார்மர்ஸோட இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூபி சிஎம் யார் யோகி ஆதித்யநாத் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுறாரு. ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று ஜான்சி யூபியில் கண்டக்ட் பண்ணாங்க. ஜாகிரி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி லக்னோவை கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதோட வெற்றியை தொடர்ந்து இப்போ காலனமாக் ரைஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி 3 டே வந்து யூபியில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த காலனமாக் ரைஸ். இது ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எதற்காக இப்படி ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த 3 நாள் வந்து இந்த ரைஸ் ஸ்டால் மாதிரி போடுவாங்க. ஸோ இந்த ரைஸ் எல்லாம் சேல் பண்ணுறதுக்கு அந்த ரைஸ் ஸ்டால் போடும்போது நிறைய ஈவெண்ட் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரைஸை வச்சே வந்து புலாவ் செய்வாங்க, வெஜிடேபிள் ரைஸ் மாதிரி இதிலே செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரைஸ் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது அது நிறையா சேல் ஆகப்படும், ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகப்படும். அதுதான் வந்து இந்த நியூஸே. சரிங்களா? ஸோ ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல், ஜாகரி ஃபெஸ்டிவல், அதை தொடர்ந்து காலனமாக் ரைஸ், சரிங்களா, அங்கே உள்ள லோக்கல் ரைஸு அதுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்தி அதை வந்து சேல் பண்ணி அந்த ஈவெண்ட்லலாம் டிஸ்பிளே பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுதான் நியூஸு. ஸோ யூபியோட சிஎம் யோகி ஆதித்யநாத், கேபிட்டல் பார்த்தீங்கன்னா லக்னோ, கவர்னர் பார்த்தீங்கன்னா ஆனந்திபன் பட்டேல். ரீசன்ட் நியூஸ் யூபி பற்றி பார்க்கும் பொழுது குர் மஹோத்சவ் ஃபெஸ்டிவல் 2 நாள் குர் மஹோத்சவ் ஃபெஸ்டிவலை பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் சிஎம் வந்து லக்னோவில் இனாகிரேட் பண்ணி வச்சுருக்காரு. அதை மாதிரி யோகி ஆதித்யநாத் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கான ஃப்ரீ கோச்சிங் தரக்கூடிய அபுதயா ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸ். கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ எப்பயுமே காளான் வந்து டவுனில் தான் விளையும், சரியா, கிரவுண்டில் தான் விளையும். ஆனால் யூபியில் பார்த்தீங்கன்னா காளான் அப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான க்ளூ. அடுத்து, ஜம்மு காஷ்மீர் செலிப்ரேட் ஃபெஸ்டிவல் ஆஃப் சிவராத்திரி ஹேராத். அதாவது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து சிவராத்திரி இருக்குது பார்த்தீங்களா, சரிங்களா, எல்லாருமே நம்ம தூங்காமல் முழிச்சிருந்துருப்போம். மகா சிவராத்திரிலாம் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஜம்மு காஷ்மீரில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேராத் அப்படின்ற ஒரு நேமில் வந்து சிவராத்திரியை வந்து 3 டே ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்க. 3 நாள் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. ஹேராத் அப்படின்ற நேமில் சிவராத்திரியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. யார் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, காஷ்மீரி பண்டிட் கம்யூனிட்டின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து இதை 3 டேஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மெயினாக இந்த ஃபெஸ்டிவல் வந்து எதற்கு செலிப்ரேட் பண்ணப்படுகிறதுனா, லார்ட் சிவா அண்ட் பார்வதி அவங்களோட வந்து வெட்டிங்கை வந்து மார்க் பண்ணுற மாதிரி இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. புரிஞ்சா? ஸோ ஜம்மு காஷ்மீரில் ஏன் ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜம்மு காஷ்மீர்லாம் ஸ்பெஷல் சிவன் சிலையெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹேராத், ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லாருக்குமே ஹேராம் படம் பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான க்ளூ. ஸோ ஜம்மு காஷ்மீர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீநகர் அண்ட் ஜம்மு, கவர்னர் பார்த்தீங்கன்னா மனோஜ் சின்ஹா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரீசன்ட் நியூஸ் ஜம்மு காஷ்மீர் பற்றினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்சோத் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து ஒரு பாரம்பரிய ஒரு கல்ச்சரை குறிக்கிற வகையை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்கிங், எடிவிலிசிஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் வித் இன்டர்மைல்ஸ் டு இன்ட்ரடியூஸ் ஃப்ரீ கேன்சலேஷன் ட்ராவல் இன்சூரன்ஸ். அதாவது ஒன்றுமே இல்லை, எடிவிலிசிஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இன்டர்மைல்ஸ் அப்படின்ற அந்த ஏர் புக்கிங் ஒரு நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த இன்டர்மைல்ஸ். ஸோ இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் வச்சு ஃப்ரீ கேன்சலேஷன் ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒன்றை கொண்டு வராங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமரோட ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டியும் அவங்க ட்ராவலை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்காண்டியும் தான் வந்து இந்த இன்சூரன்ஸ். இது மூலியமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்மைல்ஸ் மூலியமாக இந்தியாவில் எங்கே இருந்துனாலும் வந்து நீங்கள் ஏர் ட்ராவல் டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டு டிபாச்சர் ஆகிறதுக்கு 24 மணி நேரம் முன்னாடி நீங்கள் எப்போனாலும் இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். இதுதான் இந்த ஃப்ரீ கேன்சலேஷன் ட்ராவல் இன்சூரன்ஸ். கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ இந்த எம்ஓயு பார்த்தீங்கன்னா வந்து எடிலிசிஸ்க்கும் இன்டர்மைல்ஸ்க்கும் போடப்பட்டிருக்கிறது. எடிலிசிஸோட ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா
கலினா மும்பையில் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் சிஇஓ பார்த்தீங்கன்னா ஷனாய் கோஷ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த இன்டர்மெயில்ஸோட எம்டி அண்ட் சிஇஓ பார்த்தீங்கன்னா மணிஷ் துரேஜா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 2014 அப்போ இந்த கம்பெனி வந்து கொண்டு வரப்பட்டது. இதை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸும் ரயில் யாத்திரையும் சேர்ந்து ஒரு 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 டைப் போட்டாங்க இன்சூரன்ஸ்காண்டி. அது ஞாபகத்துக்கு வருகிறது. அதை மாதிரி ஃப்ளிப்கார்ட்டும் ஐசிஐசிஐ லொம்பார்டும் சேர்ந்து ஹோஸ்பிக் கேஷ் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை மாதிரி அலியன்ஸ் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எம்இஐ இன்ஷூர் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன்ட் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அதாவது ரஞ்சித் ஹோஸ்கோட்டே அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து அவரோட நியூ புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா ஹஞ்ச் ப்ரோஸ். எப்படி? ஹஞ்ச் ப்ரோஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புக் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஹஞ்ச் ப்ரோஸு, ஆத்தர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஹோஸ்கோட்டே. அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறவங்க இன்றைக்கி ரொம்ப பிரியாணி சாப்பிட்டேன்னா ஒரு மாதிரி எரி கிழிச்சிக்கிட்டே இருக்கு. அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா. இந்த புக்கில் அப்படி என்னப்பா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 போயம் கலெக்ஷன், போயம் கலெக்ஷன் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சித் கொசக்கோட்டை பார்த்தீங்கன்னா வந்து சாகித்ய அகாடமி கோல்டன் ஜூப்ளி அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. எஸ்ஹெச் ராசா லிட்ரேச்சர் அவார்டு வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோழி இருக்குது, கோழியோட குட்டியை என்ன சொல்லுவோம்? கோழி குஞ்சு போகுது பாரு அப்படின்னு சொல்லுவோம். அதை மாதிரி கொசு இருக்குது பார்த்தீங்களா? கொசு குட்டியாக இருக்கும் போது அதை கொசு குஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஸ்குஞ்ச் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். இதுதான் உங்களுக்கான க்ளூ. ஸோ ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து கபீர் பேடியோட ஆட்டோபயோகிராஃபி அண்ட் ஆக்டர் எமோஷனல் ஜேர்னி வந்து ரிலீஸ் ஆக இருக்கிறது ஏப்ரலில். அதை மாதிரி என்டிஆரோட பொலிட்டிக்கல் பயோகிராஃபி மேவரிக் மெசையா அப்படின்ற ஒன்று வந்து ரிலீஸ் ஆக இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து ரீசன்ட் நியூஸு. அடுத்து அவார்ட்ஸ். ஐசிஏஆர் ரிசீவ்டு கிங் பூமி போல் வேர்ல்டு சாயில் டே 2020 அவார்ட் ஆஃப் FAO. இதை நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதாவது வேர்ல்டு சாயில் டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஏஆர் இருக்காங்களே அவங்க நிறைய கேம்பெயின் கண்டக்ட் பண்ணாங்க. சாயில் பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி நிறையா ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா கிங் பூமோபோயில் வேர்ல்டு சாயில் 2020 அவார்டை வந்து அனௌன்ஸ் பண்ண இருந்தாங்க. ஸோ இப்போ தான் அந்த ப்ரைஸை வந்து கொடுக்குறாங்க. எங்கே வச்சு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்காக், தாய்லாண்டில் பேங்காக்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐசிஏஆருக்கு இந்த கிங் பூமி போல் வேர்ல்டு சாயில் டே அவார்டு வந்து கொடுக்கப்படுகிறது. யாருனால கொடுக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷனால் கொடுக்கப்படுகிறது. ஸோ ஐசிஏஆர் சார்பாக இந்த அவார்டை வந்து யார் ரிசீவ் பண்ணுறான்னா வந்து இந்திய தூதரான மிஸ் சுசித்ரா துரை தான் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி யார் இந்த அவார்டை கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் தாய்லாந்து. யாருன்னு பார்த்தீங்கன்னா சலர்ம்சாய் ஸ்ரியான், டாக்டர் சலர்ம்சாய் ஸ்ரியான் தான் வந்து இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. கிளியரா? ஸோ சாயில் ஹெல்த் அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. யார்? ஐசிஏஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அதுக்கு ஒரு தீம் வேறு, ஸ்டாப் சாயில் எரோஷன் சேவ் அவர் ஃபியூச்சர். சரிங்களா? கிளியராக எல்லாத்துக்குமே? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இதில் எக்ஸ்ட்ரா நியூஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த அவார்டு வந்து ஒரு மெடல், அது மட்டும் இல்லாமல் $15,000, அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரிப் தாய்லாண்டுக்கு வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கப்படுகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐசிஏஆரோட ஐசிஎம்ஆர் டைரக்டர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா வந்து திரிலோச்சன் மொஹபத்ரா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. சரிங்களா? இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். ஓகேயா? இவ்வளோ தான் நியூஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக வந்து HRD காங்கிரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதை மாதிரி பெங்களூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் ஆஃப் த கஸ்டமர் அவார்டு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ரீசன்ட் நியூஸ். அடுத்து கவர்மெண்ட் லான்ச்சஸ் மேரா ரேஷன் மொபைல் ஆப். அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அதை வந்து
இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும், அதாவது இன்னும் அதை சுலபமாக கிடைக்கிறதுக்காக வந்து ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, மேரா ரேஷன் மொபைல் ஆப்னு சொல்லி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். ஓகே, இவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ண வேறு எதுக்கு போகிறாங்க, வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க, வேறு ஒரு இடத்துக்கு வந்து புலம்பெயர்ந்து போகிறாங்க அப்படின்னா வந்து அங்கேயும் ரேஷன் கடைலாம் எங்கே இருக்குது, எல்லாமே என்னென்ன ப்ரைஸு, யார் யாரெல்லாம் ஷாப் டீலர்ஸ் இருக்காங்க அங்கே, இந்த மாதிரி ரேஷனை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இங்கேருந்து வேறு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போகிறாங்க அப்படின்னா அங்கேயும் அவங்க வந்து இந்த மொபைல் ஆப் மூலியமாக வந்து ப்ரைஸ் தெரிஞ்சுக்கலாம், எங்கெல்லாம் ரேஷன் ஷாப் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆப். அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இதில் ஒரு எக்ஸ்ட்ரா கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னென்னா, எத்தனை ஸ்டேட்டு ஒன் ரேஷன் ஒன் நேஷன் கார்டோட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 17 ஸ்டேட்ஸ் வந்து இதில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, கவர்மெண்ட் டு லான்ச் ஆத்ம நிர்பார் நிவேஷாக் மித்ரா போர்ட்டல். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, யார் மினிஸ்டரு? பியூஷ் கோயல். மகாராஷ்டிரா தான் அவரோட கான்ஸ்டுவன்சி. ஸோ பியூஷ் கோயல் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் நிவேஷாக் மித்ரா போர்ட்டல்னு ஒன்று லான்ச் பண்ணுறாரு. இது என்னையா போர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினில் உள்ளவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க பார்த்தீங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும், அதை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு போர்ட்டல் தான் இது. ஸோ இன்வெஸ்ட் பண்ண வரவங்க பார்த்தீங்கன்னா வந்து அப்ரூவல்லாம் எப்படி வாங்குறது, என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் போய்கிட்டு இருக்கு, என்னென்ன ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ இன்சென்டிவ்ஸ்லாம் இருக்குது, அதாவது அவன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த போர்ட்டலில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா என்ன செய்வான், அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துவான், நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த போர்ட்டல், சரிங்களா? இந்த போர்ட்டலை டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? கிளியரா? ஓகே. ஸோ இதே மாதிரி ஒரு வெப் போர்ட்டல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மானிட்டரிங் ப்ராக்ரஸ்க்காக கோபர்தன் ஆக்டிவிட்டீஸ் மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி ஒரு போர்ட்டல் கொண்டு வந்தாங்க, சரிங்களா? அது மாதிரி இந்தியன் டாய் ஃபேருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணி வச்சாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ட் நியூஸ் நமக்கு. அடுத்து, பிஎம் மோடி விர்ச்சுவலி அட்டெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட் சமிட். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து குவாட், ஒரே ஒரு நிமிஷம் மக்களே, ஐயோ, குவாட் அதற்கு மறுபெயர் பார்த்தீங்கன்னா ஏசியன் நாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட் கண்ட்ரீஸ் அப்படின்றது யார் யாருன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், யூஎஸ்ஏ, இந்தியா, இவங்கள தான் குவாட் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சைனாக்கு எதிராக ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? சைனா பண்ணுற அந்த தள்ளுமுள்ளு வேலையெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது யாருன்னா ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் யோஷிடே சுகா. இவர் தான் இந்த ஃபஸ்ட்டு இதை இனிஷியேட் பண்ணி வச்சார். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக யூஎஸ்ஏ கை கொடுத்தாங்க, ஜப்பான் கை கொடுத்தாங்க, ஆஸ்திரேலியா கை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஜப்பான் மினிஸ்டர் வந்து இவர் ப்ரெசண்ட்டு. ஸோ ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் சின்சோ அபே தான் வந்து 2007 வந்து இதை வந்து கொண்டு வந்தார், இந்த ஐடியாவே கொண்டு வந்தார். இவர் இல்லையா யோஷிடே சுகா பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் இருக்க பிரைம் மினிஸ்டரியா, சின்சோ அபே தான் வந்து இதை கொண்டு வந்தார். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவை எதிர்த்து, சரிங்களா, அவங்க இந்த 4 கண்ட்ரியுமே இன்வெஸ்ட் பண்ணி சைனாவை எதிராக வந்து சில ப்ராஜெக்ட்லாம் டெவலப் பண்ணுறதுக்கும் டெக்னாலஜிக்கெலாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா இவங்களே ஃபண்டு ரெடி பண்ணுறாங்க, சரிங்களா, சைனாக்கு எதிராக. ஓகேவா? நான் சொல்கிறது தெளிவாக புரியுதா? சைனா சில சம்பவங்களை பண்ணிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருந்துடுறாங்க, சரிங்களா? ஸோ அதை தவிர்க்கும் விதமாக இவங்க 4 பேர் ஒன்று சேர்ந்து நிறையா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க, நிறையா டெக்னாலஜிக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ஃபண்டை வந்து இந்த 4 கண்ட்ரியுமே சேர்ந்தே வந்து திரட்டிக்கிறாங்க, சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம மோடியும் ஜோ பிடனும் ஃபேஸ் பண்ணிக்கிட்ட ஒரு சமிட் இதுதான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாட் வேற லெவலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாட் ஜோ பிடனும் நரேந்திர மோடியும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணிக்கிட்ட ஒரு மீட்டிங்கு குவாட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அவ்வளோதான் மக்களே. இதில்
வேறு எதுவும் இதில் பெருசாக இல்லை. அது மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சமிட் வந்து பிஎம் மோடி தான் இனாகிரேட் பண்ணி வச்சுருக்காரு. ரீசன்ட் நியூஸு. ஹர்ஷ்வர்தன் பார்த்தீங்கன்னா வந்து டெக் பாரத் 2021 வந்து இனாகிரேட் பண்ணி வச்சுருக்காரு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸ். அடுத்து இந்தியன் சேர் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் பிரிக்ஸ் கான்டாக்ட் குரூப் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் இஷ்யூஸ். அதாவது இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈவெண்ட்டின் பெயர் பிரிக்ஸ் கான்டாக்ட் குரூப் ஆன் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் இஷ்யூஸ். சரிங்களா? இந்த ஈவெண்ட்டில் வந்து பிரிக்ஸ் நேஷனான பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்காலாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 3 நாள் நடக்குது. இந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தீம் கொடுத்துருக்காங்க பிரிக்ஸ் அட் 15 இன்ட்ரா பிரிக்ஸ் கோஆப்ரேஷன் ஃபார் கண்டினியூட்டி, கன்சாலிடேஷன் அண்ட் கான்சென்சஸ். என்னது கான்சென்சஸ்? இந்த ஈவெண்ட் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் அதாவது சேராக நடத்துறது, இந்த ஈவெண்ட்டை 2021 நம்ம இந்தியா தான் நடத்துகிறாங்க, சேர் பண்ணுறாங்க. அதை எதற்காகனா எக்கனாமிக்கலாக ட்ரேடாக இருக்க இஷ்யூவெல்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, அதை மாதிரி எக்கனாமிக்கலாக எப்படி டெவலப் ஆகிறது, ட்ரேடெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு மீட்டிங் தான் இது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இதில் இதை பற்றி வேறு எந்த நியூஸுமே இல்லை. இந்த மாதிரி ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் G20 சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜப்பான் ஆக்ட் ஈஸ்ட் ஃபோரம் வந்து நடந்திருக்கு, 5th மீட்டிங் அது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன்ட் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து PM நரேந்திர மோடி லான்ச்சஸ் கிண்டல் வெர்ஷன் ஆஃப் பகவத்கீதா. அதாவது பகவத்கீதா புக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ பகவத்கீதா புக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் காப்பி வந்து சேல் ஆகிருக்கான். ஸோ அதை கௌரவிக்கும் விதமாக வந்து கிண்டல் வெர்ஷன் வந்து பகவத்கீதாவோட கிண்டல் வெர்ஷன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிண்டல்னு ஒன்னே நமக்கு என்னடா இது புரியாமல் இருக்கே அப்படின்னு ஒரு விதமான புக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது மொபைலெலாம் யூஸ் ஆகாது. அமேசான் கிண்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இருக்கு பாருங்க, அமேசான் கிண்டல். அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா புக்கு படிக்கிறதுக்காகவே மட்டும் உள்ள ஒரு டேப் மாதிரி. சரிங்களா? இதுதான் கிண்டல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புக்கு மாதிரி தான், ஆனால் அதை சிஸ்டத்துலேயோ இல்லை மொபைல்லையோ யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த கிண்டல். இதில் மட்டும்தான் அந்த இதை படிச்சுக்க முடியும். ஸோ பகவத்கீதாவை இந்த கிண்டல் இந்த டேபில் மட்டும் வச்சு தான் படிச்சுக்க முடியும். அந்த வெர்ஷனை தான் வந்து மோடி லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே? இதோட முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன்ட் நியூஸ். PM மோடி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் மதித்ரி சேது அப்படின்ற ஒன்றை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காரு. அதை மாதிரி ஜன் அஸ்வதி திவாஸ் செலிப்ரேஷன் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா அட்ரஸ் பண்ணியிருக்காரு நம்ம மோடிஜி. சரிங்களா? இதுதான் ரீசன்ட் நியூஸு. அடுத்து லாஸ்ட் நியூஸ். டாடா மோட்டார் லான்ச்சஸ் த வீல் ஆஃப் லவ் டு சப்போர்ட் பேரண்ட்ஹுட். அதாவது ஃபஸ்ட் டைமாக இதை இவங்க பண்ணுறாங்க. இதை யார் லான்ச் பண்ணான்னா டாடா மோட்ரு. என்னன்னு தெளிவாக சொல்கிறேன், தண்ணியை குடிச்சிட்டு இருங்க. சாரி மக்களே. அதாவது கல்யாணம் ஆன பெண்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, குழந்தைகள்லாம் பிறந்து மதர்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உமனோட அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிறது, அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்க ஆஃபீஸ்லேயே வேலை பார்ப்பாங்க தெரியுமா, டாட்டாலே வேலை பார்ப்பாங்களே. ஸோ அந்த வேலை பார்க்குற அந்த பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, புதுசாக குழந்தை பிறந்த அந்த நியூ பேரண்ட்ஸ். ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணும் விதமாக ஒரு ப்ரோக்ராம்யா. அந்த ப்ரோக்ராம் பேர் தான் வீல்ஸ் ஆஃப் லவ். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது, எப்படி வேலையும் பார்த்துக்கிட்டு எப்படி உங்கள் கெரியரையும் நீங்கள் டெவலப் எப்படி ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு எப்படி குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு எப்படி உங்கள் கெரியர் நீங்கள் டெவலப் பண்ணுறது, எப்படி நீங்களோட இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, உங்களோட ஒவ்வொரு வேயும் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பேர் தான் வீல்ஸ் ஆஃப் லவ். டாடா மோட்டர்ஸ் அவங்க எம்ப்ளாயிக்காண்டி இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ டாடா மோட்டர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை, CEO பார்த்தீங்கன்னா குவென்டீர் புட்ஸ்டக் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ கிறிஸ்க்கு போயிடலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி. வேர்ல்டு கிட்னி டே 1/1 மார்ச் 11. சரிங்களா? அடுத்து மொரீஷியஸ் நேஷனல் டே. சரிங்களா? ஸோ மார்ச் 12. அடுத்து
ஹூ இஸ் த சீஃப் ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஆஃப் இந்தியா? சமந்தா. ஞாபகம் இருக்கா? க்ளூ சொன்னேனே. ஆன்சர் டாக்டர் ஜிபி சமந்தா. அடுத்து, ஹூ இஸ் த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் டோரிட்டோஸ்? டோராவோட அண்ணன் டோரி, கார்த்தி. ஸோ உங்களுக்கான ஆன்சர் கார்த்திக் ஆரியன். அடுத்து, ஹச்பி ஸ்வாரன் ஜெயந்தி நாரி சம்பல் யோஜனா, இவ்வளோ பெரிய பேரை வச்சது யாரு? லான்ச் பண்ணது யாரு? சீஃப் மினிஸ்டர் ஜெய்ராம் தாக்கூர், ஹிமாச்சல் பிரதேஷ் சிஎம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான செஷன். சரிங்களா? ஸோ நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எனக்கும் நல்ல ஒரு திருப்தி இருந்துச்சு. ஸோ நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். நாளைக்கு டமால் கிடையாது, ஏன்னா சண்டே ஹாலிடே. கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு உங்களுக்கு டான் வந்துடும். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டிடின்.